எடுத்து 1 கப் அளவுக்கு வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. நம்ம எந்த கப்பில் கடலை மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும் அப்படிங்கிறவங்க லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டிங்க அப்படின்னாவே போதும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக வந்து சமையல் சோடா சேர்த்துக்கலாங்க. இதுவும் அதிகமாக சேர்க்க தேவையில்லை, இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து கலக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. ரொம்ப தண்ணி பதத்தில் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க. ஒரு தோசை மாவு பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நிறைய தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இல்லைங்களா, இன்னும் கொஞ்சம் கூட தாராளமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்து இந்த பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அடுத்தது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு இந்த மாதிரி வடிகட்டி மோஸ்ட்லி நம்ம எல்லாத்து வீட்லேயுமே வச்சுருப்போம் இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணி குட்டி குட்டி பூந்தியை அழகாக நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. பூந்தி வந்து ரொம்ப குட்டி குட்டியாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வடிகட்டி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கொஞ்சம் பெரிய சைஸில் வேணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக நீங்கள் அரிக்கரண்டி இருக்குது இல்லைங்களா, அந்த கரண்டி யூஸ் பண்ணி கூட நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப மொறுமொறுன்னு ஆச்சு அப்படின்னா காரா பூந்திக்கு ரொம்ப நல்லா இருக்கு இல்லைங்களா. லட்டு பூந்தி, இனிப்பு பூந்தி எல்லாம் செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுன்னு விட தேவையில்லைங்க. நம்ம இன்றைக்கி வந்து காரா பூந்தி ரெடி பண்ணுறதுனால நல்லா மொறுமொறுன்னு ஆனதுக்கப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கலர் மாறிடுங்க. இந்த எல்லோ கலர்லேயே வேணும் அப்படிங்கிறவங்க மீடியம் ஃப்ளேம்லேயே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே பொரிச்சு எடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி வேர்க்கடலை இருக்குது இல்லைங்களா, இதையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. சேம் அதே மாதிரியே பொட்டுக்கடலையும் உள்ளே சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இதெல்லாம் பொரிக்கும் போது ஹை ஃப்ளேமில் வச்சாலும் ரொம்ப கலர் மாறிடுங்க. ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே பொரிச்சு எடுத்துக்கலாம். 2-3 பூண்டு வந்து தோலோடையே தட்டி அதையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு ஆனதுக்கப்புறம் எல்லாமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து நம்ம ஆல்ரெடி பொரிச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த பூந்தி, வேர்க்கடலை, பொட்டுக்கடலை இதெல்லாமே உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கலாம். உப்பு ஆல்ரெடி போட்டதுனால கொஞ்சமாக மட்டும் மேலே சேர்த்துக்கலாங்க. இதெல்லாமே சேர்த்து நல்லா கலந்து எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான நம்ம காரா பூந்தி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு இன்னுமே காரம் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், சூப்பரான நம்ம காரா பூந்தி ரெடி ஆயிடுச்சு.